ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மரத்தை காமிக்கலாம் வந்திருக்கேன். என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அத்தி மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம். ஆனால் என்ன விட்டமின் மினரல்ஸ்லாம் தெரிலைங்க. பட் நான் உங்களுக்காக இந்த வீடியோ இந்த மரத்தையும் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு பழமொழி இருக்குங்க, அத்திப்பழம் மேலே நல்லா இருக்கும், உள்ளே பார்த்தா புழுகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி புழுகெல்லாம் இல்லைங்க, சூப்பராக இருக்குது பழம். இது ட்ரை ஃப்ரூட்ஸாக விற்குவாங்க கடையில். அதாவது இது கட் பண்ணி அறுத்து வெயிலில் காய வச்சு விற்குவாங்க. இந்த மாலை மாதிரி கட்டி விற்குவாங்க இந்த அத்திப்பழத்தை. ரேட்டு ஓவர் ஹெவி ரேட்டுங்க. முந்திரி பாதாம் இந்த மாதிரி ரேட்டு தான் விற்குவாங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இது இங்கே நிறைய இருக்குங்க. பயங்கர காய் இருக்குங்க. பாட்டு செடியில் மேலே இருக்குது, சின்ன செடி தான். இதில் ஏறினா மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க முடியும். மரம் பாரு, சின்ன மரம் தான். இலைகள்லாம் நிறைய இருக்குது பாரு அத்தியில். இந்த கிளி குருவி இதெல்லாம் சாப்பிடும். இந்த மரத்துக்குள்ளே ஏறி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போலாம் அறுத்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. மரத்தில் ஏறி உங்களுக்கு காமிக்கிறேங்க. மரம் பார்த்தா சின்னதாக தான் இருக்குங்க. பட் என்னால் ஏற முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் ஏற முடியல. இந்த பக்கம்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஜென்ஸுங்க. பாருங்க, கொஞ்சமாக தான் இருக்குது, ஷார்ட்டாக தான் இருக்குது மரம். பட் என்னால் ஏற முடியல, இதுலேயே ஏற முடியல. இது பேலன்ஸ் பண்ணி ஏறினா முடியல. பழம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த செட்டாக எதாவது இருக்குமா? இது அத்திக்காய். அதான் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு கோல் எடுத்து நம்ம உள்ளே கொட்டைகள்லாம் இருக்கும். மேலே லைட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.